ஹாய், என்னோடய டெய்லி மேக்கப் வீடியோஸ் கிளிப்ஸை நான் சும்மா போடுறேன். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா லிப் பாம் ரொம்ப லிப் ட்ரையாக இருந்ததால் நான் லிப் பாம் போட்டுக்கிட்டேன். செட்டிங் ஸ்ப்ரே வந்து பிஃபோர் மேக்கப்புக்கு முன்னாடி நான் ஒரு செட்டிங்ஸ் ஸ்ப்ரே பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் என்னோடய ஹேர் எங்கே இல்லையோ அங்கே மட்டும் நான் ஃபில் பண்ணிக்குவேன். எல்லா இடத்துக்கும்லாம் நான் ஐப்ரோஸ் வரைய மாட்டேன். எங்கே ஹேர் கம்மியாக இருக்கோ அங்கே மட்டும் ஃபில் பண்ணிக்குவேன். நான் வந்து ஐஷேடோ பேலட்லேருந்து யூஸ் பண்ணல. ஜஸ்ட் என்னோடய லிப்ஸ்டிக்லேருந்து எடுத்து போட்டுக்கிட்டேன். நான் எப்போவுமே டெய்லி சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னா நான் இதுதான் ஃபாலோ பண்ணிக்குவேன். லிப்ஸ்டிக்லேருந்தே எடுத்து நான் அதே ஐஷேடோவாக ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்கிட்டேன். மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் ப்ரைமர் ரெண்டுமே இருக்குது, அதனால் நல்லா மசாஜ் கொடுத்துக்கிட்டேன். ஃபவுண்டேஷன் என்னென்னா என் ஷேடே நான் எடுத்திருக்கேன். ஃபவுண்டேஷன் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரைலானோடது எடுத்திருக்கேன். அது ரொம்ப ட்ரையாக இருந்ததால் நான் என்ன பண்ணேன், அது கொஞ்சம் இன்க்ளாட் ஆயில் மிக்ஸ் பண்ணி அது லிக்யூடாக்கி நான் என்னோடய இதுக்கு ஏற்ற மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபவுண்டேஷன் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். நல்லா எனக்கு ஃபேஸு, கழுத்து எல்லாத்துக்குமே நான் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்டோர் நான் பண்ணிக்குவேன். எனக்கு மோஸ்ட் கான்டோர் பண்ணியே ஆகணும், அதனால் கான்டோர் நான் பண்ணிக்கிட்டேன். கான்டோர் பண்ணது வந்து நான் பவுடர் கான்டோரிங் தான் பண்ணியிருக்கேன். பவுடர் கான்டோரிங் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ப்ளஷ் இது வந்து செல்ஃபாக நம்ம எப்படி பண்ணிக்கணும், நம்மளுக்கு தேவை ஓவராக இல்லாமல் செல்ஃபுக்கு எது ஷார்ட்டாக நம்ம பண்ண முடியுமோ ஷார்ட் அண்ட் நீட்டாக இருக்க மாதிரி நான் ஒர்க்கை முடிச்சிருக்கேன். ப்ளஷ் பண்ணிட்டேன். எங்கெங்கெல்லாம் தேவையோ ப்ளஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐலைனர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா வாவ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் வந்து நான் டார்க் ஷேடு வந்து லிப் லைனராக கொடுத்துட்டேன். லிப் லைன் மோஸ்ட்டாக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா லைனருக்கு பிளாக் கலர் யூஸ் பண்ணுவேன். பிளாக் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் வந்து ரெட் கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். சரி, நான் இப்போ வந்து நம்ம டார்க் ஷேட் யூஸ் பண்ணிவிட்டு மெரூன் யூஸ் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் வந்து ரெட் யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தா அதுவே சூப்பராக வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு லிப்ஸ்டிக் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மேக் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். வாவ்ன்ற மாதிரி அது நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, அதுவே அழகாக ஷேப்பாக வந்துடுச்சு. திஸ் இஸ் ஃபைனல் லுக். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேக்கப் செட் பண்ணுறதுக்காக செட்டிங் ஸ்ப்ரே மறுபடியும் செட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் தான். நம்ம ஹேருக்கு நான் வந்து கொஞ்ச நாளாகவே இந்த ப்ராடக்ட் மேலே ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். இது வந்து ஷார்ட்டாக நீட்டாக எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக ஹேரை வந்து அழகாக நீட் பண்ணி கொடுத்துருது இந்த ப்ராடக்ட்டு, இந்த கர்லர் ப்ராடக்ட்டு.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு நான் கொஞ்ச நாளாகவே ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். அதனால் அடிக்கடிக்கு நான் வெளியே கிளம்பும் போதெல்லாம் என்னோடய ஹேருக்கு நான் இந்த மிஷினை வச்சு கேர்லிங் பண்ணிட்டு போவேன். அதாவது கீழே நம்மளோட ஹேருக்கு கீழே மட்டும் நான் கேர்ள்ஸ் பண்ணி விட்டுக்குவேன். மற்றபடி மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து கேர்லியாக இதோ இப்போ நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது எல்லாமே பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி நான் செல்ஃபாக நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அப்படி தான் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட்டாக பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலில் எப்படி எடுத்து போட முடியுமோ அப்படி எடுத்து போட்டுட்டு அந்தந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக என்னோடய லுக் நான் இந்த வீடியோஸில் யூஸ் பண்ண ப்ராடக்ட் நேமு எப்படி ப்ரொசீஜர் எல்லாம் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.